வெளிநாட்டு வாழ்க்கை. இரவு குளிரில் நடுங்கும் நாய் நினைக்குமாம், கண்டிப்பாக விடிந்தவுடன் ஒரு போர்வை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று. மறுநாள் காலையில் வேலை பார்த்ததும் போர்வை வாங்க வேண்டும் என்பதையே மறந்துவிடுமாம். அன்று இரவு மீண்டும் நினைக்குமாம், நாளைக்கு கண்டிப்பாக போர்வை வாங்க வேண்டும் என்று. இப்படியே ஒவ்வொரு இரவும் நினைக்குமாம் அந்த நாய். கிராமங்களில் இப்படி ஒரு கதை சொல்வார்கள். அதை போன்றதுதான் வெளிநாட்டுவாசிகளின் வாழ்க்கை. குடும்பத்தை, குழந்தைகளை விட்டு கண்ணீருடன் விமானம் ஏறுபவர்கள். இதுதான் என்னுடைய இறுதி பயணம், அடுத்த முயற்சி ஊர்ல செட்டில் ஆவதுதான் என்று நினைப்பவர்கள் வெளிநாடு வந்ததும் அதற்கான முயற்சியை எடுக்காமல் வேறு பல காரியங்களில் பணத்தை செலவாக்கிவிட்டு, காலத்தை ஓட்டிவிட்டு அடுத்த விடுப்பில் ஊருக்கு செல்வார்கள். மீண்டும் மேலே குறிப்பிட்டது போல் நினைத்து கொண்டு மீண்டும் திரும்புவார்கள். இப்படியே 15 முதல் 25 ஆண்டுகள் வெளிநாட்டிலே இளமையை தொலைத்துவிட்டு, போனஸாக சுகர், பிரஷர், சொட்டத்தலை, உடல் பருமன், இன்னும் ஏராளமான நோய்களை பெற்றுக்கொண்டு 45 வயதுக்கு மேல், சிலர் 50க்கு மேல் ஊருக்கு திரும்புவார்கள். திருமணம் முடிந்து 30 ஆண்டுகள் ஆயிருக்கும். அதில் குடும்பத்துடன் இருந்த நாட்கள் 3 முதல் 4 வருடங்கள். ஆக சராசரியாக 60 வயதுக்கு பிறகு மரணிக்கப் போகும் மனிதர்கள் சந்தோஷமாக குடும்பத்துடன் வாழ்வது சொற்பத்திலும் சொற்பம். இதில் வெளிநாட்டிற்கு குடும்பத்தை அழைத்து வந்து வைத்து கொண்டு 4 சுவற்றுக்குள் வார நாட்களையும் வார விடுமுறையில் ஷாப்பிங் மால்களில் சுற்றிவிட்டு கலர் கலராக கிரெடிட் கார்டை கையில் வைத்துக்கொண்டு கடன் மேல் கடன், அதை அடைக்க இன்னொரு கடன் என்று ஆடம்பரமாக வாழ்ந்துவிட்டு இங்கே எதற்காக வந்தோம் என்பதை மறந்து பல வருஷத்தை கழித்துவிட்டு ஊருக்கு செல்கையில் வெறும் கையுடன் செல்பவர்களும் உண்டு. மேலே சொன்னதில் மிக சிலர் விதிவிலக்காக இருக்கலாம். இதற்கெல்லாம் காரணம் வாழ்வதென்றால் பணம் சம்பாதிப்பது தான் என்று நினைப்பதுதான். அதிலும் அதை வெளிநாட்டில்தான் சம்பாதிக்க முடியும் என்று நினைப்பதும் ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் என்பது எது என்பதை பற்றி தவறான புரிதல். எல்லாம் சரி, ஊர்லே இருந்தால் சொத்துக்களை வாங்கி செட்டில் ஆக முடியுமா? வசதியாக வாழ முடியுமா? அப்படியானா ஊர்லே தொழில் செய்பவர்கள் சொத்தெல்லாம் வாங்கி வசதியாக வாழ்கிறார்களே எப்படி? சரி, வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் எல்லாரும் சொத்து பத்துக்களை வாங்கி வசதியாக வாழ்கிறார்களா? பல வருடத்தை வெளிநாட்டில் கழித்தவர்கள் இன்னும் அதே நிலையில் இருப்பது ஏன்? இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் பிழைக்கிறார்கள். இதில் வெளிநாட்டு சம்பளத்தை இன்னும் அதைவிட அதிகமாக சொந்த நாட்டிலே சம்பாதிக்கிறார்கள், வசதியாக வாழ்கிறார்கள். அது எப்படி? இதற்கெல்லாம் காரணம் நாம் எடுக்கும் முயற்சியும் நாம் பயணிக்கும் பாதையுமே. வெளிநாட்டில் சம்பாதித்து வசதியானவர்களே முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு அயல் நாட்டை நோக்கி ஓடுபவர்கள் இந்தியாவிலேயே தொழில் செய்து முன்னேறியவர்களே ஒரு உதாரணமாக எடுப்பதில்லை என்பதே இதற்கு காரணம். சில ஆயிரங்களை வைத்துக்கொண்டு சிறிதாய் தொடங்கிய தொழில்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களின் வீட்டில் அடுப்பு எரிய காரணமாகி பெருந்தொழிலாக வளர்ந்து லட்சங்களில் கோடிகளில் வருமானம் ஈட்டுகிறது. வெளிநாட்டில் சம்பாதிப்பது அத்தனை எளிதல்ல. இதில் பெற்றதை விட இழந்தது ஏராளம். 30 நாள் விடுப்பில் வந்து திருமணம் செய்துவிட்டு பயணம். தனக்கு பிறந்த குழந்தையை காண இயலாத அவலம். இறக்கும் தருவாயில் இருக்கும் பெற்றோர்களின் பக்கத்தில் இருக்க இயலாத கொடுமை. கண்டிக்க தகப்பன் இல்லாததால் கெட்ட பழக்கத்தில் விழுந்து தருதலையாய் போகும் மகன். சொந்த பிள்ளைகளின் திருமணத்தை வெளிநாட்டிலிருந்து வீடியோ காலில் பார்த்து இயங்கும் தந்தை. விமான நிலையத்தில் கண்ணீரை விட்டு கதறும் மனைவி, குழந்தைகள் அதை தாங்க முடியாமல் கண்களை துடைத்து கொண்டு நடப்பினமாய் விமான நிலையத்துக்குள் கடந்து செல்லும் தகப்பன். இது போன்ற கொடுமைகள் ஏராளம். இந்தியாவிட மக்கள் தொகையை அதிக வைத்திருக்கும் சீனர்களை வெளிநாட்களில் எங்கேயாவது வீட்டு டிரைவர் வேலையிலோ அல்லது ஆடு மாடு மேய்க்கும் வேலையோ அல்லது குறைந்த சம்பளத்தில் கட்டுமான வேலை செய்யும் வேலையிலோ அல்லது அடிமாட்டு சம்பளத்தில் என்ஜினியராக பார்த்துருக்கிறீங்களா? இல்லை அல்லவா? ஏனென்றால் அவர்கள் பல பொருட்களை தயாரிப்பதிலும் வியாபாரம் செய்வதிலும் ஒரு உயரத்தை அடைந்து அதில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோ ஏன், இந்தியாவில் சில சமுதாயத்தை சார்ந்தவர்கள் குண்டூசி முதல் வைரம் வரை அனைத்து வித வியாபாரம் செய்கிறார்கள். இளம் வயதிலே பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொண்டு வெளிநாட்டுக்கு செல்ல டிராவல் ஏஜென்ட்டுகளை தேடி அலைவதில்லை. பல தொழில்களிலும் கொடிக்கட்டி பறக்கிறார்கள். எதையாவது சொல்லிக்கொண்டு வெளிநாடே கதி என்று இருக்கவில்லை. அனைவரும் வேலை தேடி அலைந்தால் யார்தான் அனைவருக்குமான வேலையை உருவாக்குவது? தயவு செய்து அடுத்த தலைமுறையாவது ஊரில் வாழ விடுங்கள். பாவம் வெளிநாட்டுவாசிகள், உங்களது பிள்ளைகளையும் இப்படி கஷ்டப்படுத்த போகிறீங்களா? பகிருங்கள், நம் உறவுகள் கண்ணில் படுவரை.